ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ரவை கேசரி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட், grocery shopping mobile app, fresh and everyday shopping, fast and secure app, easy search, exclusive discount, start shopping bimode app. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ரவை 1 கப் எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய், தேவையான அளவு நெய். அதுக்கப்புறம் சர்க்கரை 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்தால் போதும். ஒரு வாணலியில் நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரவை போட்டுடலாம். அதில் நெய் ஊற்றி ரவை வறுத்தாதான் அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கேசரிக்கு. எண்ணெயில் வறுத்தா இல்லை வெறுமா வறுத்தாலாம் நல்லா இருக்காது. நெய் ஊற்றி வறுத்தாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். செவந்து வர வரணும் வறுத்துக்கோங்க. ரவை நல்லா செவந்துருச்சு. ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ அதே வாணலியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை செவந்துடுச்சு, எடுத்துடலாம். அதை இப்போ அந்த நெய் இருக்குது அந்த கடாயில் அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று, 2, 3 கப்பு. 3 கப்பு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் கேசரிக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு, அந்த சுகர் டேஸ்ட்டு, ஸ்வீட் டேஸ்ட்டு எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. கேசரி கலர் பவுடரு ஒரே ஒரு சிட்டிக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். அதிக அளவெல்லாம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். தண்ணி இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இப்போ ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். இது ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் ரவை. இப்போ பாருங்கள், கலக்கிட்டு கொஞ்சம் கேஸு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 1 நிமிஷம் வெந்து வந்துடும் ரவை, அதுக்காக மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்தேன், 1/2 கப்பு, அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். 1/2 கப்பு. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நிறைய சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஏலக்காய், நம்ம இடித்து வச்ச ஏலக்காய் போட்டுடலாம் அதில். ரவை, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக முந்திரி, திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்டியான கேசரி ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு நம்ம வீட்டில் உடனே ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணுன்னா இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.